குட்டி நாய்க்கு டீ காலையிற மாதிரி அழைதுங்க போய் ஒரு பழமொழி ஒரு சொல்லுவாங்க. என்ன பழமொழி தெரியுமா? உண்ட வீட்டுக்கே ரெண்டக செய்யறான்னு ஒரு பழமொழி. எங்க தெரியுமாடா? இத்தாலி நாட்டுல இருந்து வந்தவன். போடா போகணும் என் அண்ணன் ஒரு தளபதி பத்தி கொடுத்தாங்க. அப்படின்னு போது தளபதி கொடுத்தாங்க செய்ய வேண்டிய நன்றி கடது இதுவா? அது மட்டுமா? இன்னொரு பழமொழி ஒண்ணு. என்ன தெரியுமா? என்னமா வந்த மாட்டை ஒருத்த நிலாவில் கட்டி ஓடிக்காந்தானா, அது போல நீ அண்ணன் தாலி கட்டி விட்டான், நீ இறங்கிட போதாவல. அன்றோடு தான் நான் என்ன சொன்னேன், நாட்டு மக்கள் மீது வரி போடக்கூடாது தான் நான் சொன்னேன். அதுக்காக நீ அண்ணி சேர்த்துக்கிட்டு சதித்திட்டு தீட்டி எண்ணி அண்ணன் பிரிச்சாடி. ஏன் நல்லா இருப்ப? சத்தியமா சொல்றான், நீ நாசமா போடுறான். மூச்சு விட்டால் இனி கேட்டுதான்டா விட நடத்த முடியாத ஒரே ஒரு காரணத்திற்காக காரி முகத்துல தொப்புன என்னை பார்த்து செருப்புக்கு சமம் என்று சொன்னேன். பார்த்து அந்த செருப்பு செய்யக்கூடிய வேலையை அன்றே முடிவெடுத்தேன். உனக்கு பாச மலர்களை தனித்தனியாக பிரிக்க வேண்டும் என்று மோகனாவை வைத்து நான் பிரித்து விட்டு பார்த்தாயடா. உனது அண்ணனிட்ட கட்டளை போல் இந்நாட்டில் இருக்கவே கூடாது. அணிந்திருக்க மாட யாரும் அடுத்த கயிற்றார் நன்றி கட்ட நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அருணிக்கு தேவை நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அரங்கத்தில் மாறாதே அவன் சாட்டை கடவுளே கல்லாய் மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாயே வெயிலா அதை வச்சுட்டு அப்புறம் நம்ம மோக்கல மொட்டில் வைக்கிறான் பாரு. என்னதான் பசி நான் கூட பீயட வார்த்துன்னு வரவரா வாசனையா இருக்குமே. ஒன்னுட்டு ஒரு நாள் சாப்பிடுறாரு.
பி பி எதிர் வரலாறு ஒதுக்கி போட்டு போறான் நீங்க போனா தெரியாம தான் கேக்குறேன். நீயும் வர மாட்டுக்கிற வரவனையும் விட மாட்டேங்குது. ரொம்ப நல்லா எனக்கு தெய்வம் அடி வலியுது அண்ணி எழுந்துடுறா அண்ணி வலியுது அண்ணி துட்டு போட்டு வாடங்க எதுக்கு ஏண்டா இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் அடிக்கிற வலிக்குதுன்னு சொல்றேன். அதே கேள்வி நான் சொல்றேன். காலையில எங்கட்டியும் ஊராளுங்க பணத்தை தகுடு தகுடா எண்ணி இவன் கை நீட்டி கொடுப்பாங்க. அத கை நீட்டி வாங்குறதுக்கு கை வலிக்குது நீங்களே வச்சுங்கன்னு சொல்லுவாங்க. கூட 10,000 ரூபாய் நீ சொல்றது உண்மைதான். ஊருக்காரர்கிட்ட போய் நான் தான் காசு வாங்குவேன். காசு வாங்கி எவ்வளவுதாங்குதுன்னு எண்ணி பார்க்கலாமே அப்படி எண்ணது எண்ணத்துக்குள்ளே என் காசு கொடு. நான் முதல் பஸ்ஸே போறேன் கேக்குற முதல் ஆள் எண்ணிதான். சும்மா வந்து கூட ஆட்டு போவாங்களா சொல்ற சும்மா வந்து ஆட்டு போவாங்களா தராது போடுவாங்களா? எதுக்கு தேவையான பணத்தை தான் நான் கேட்கணும். ஊட்டு பார்த்து கொடுக்குறேன். உன் வீட்டு பணத்தை எடுக்க எடுத்து உங்களோட பணத்தை எடுக்க என்ன கொழுப்புடா உனக்கு? எப்படி சாப்பிடுறதல்ல சோகேஸ் பொம்மி ஆட்டம் வேற எப்படி இப்படி வேற எப்படி கூப்பிடுற கை நீங்க எனக்கு தெரியாது. நீடா சொல்றது இஸ்ஸா அங்க இஸ்ஸா பல பல கடிக்கிறியா பட வர